மாசி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கன்னியாகுமரியில் இருந்து நூற்றுக்கணக்கான காவடிகள் பவனி சென்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வரும் 4ஆம் தேதி மாசி மக விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பக்தர்கள் காவடி எடுத்துச் செல்வது மன்னர் காலம் முதலே தொடர்ந்து நடந்து வருகிறது. செவ்வாயன்று திங்கள் சந்தை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான காவடிகள் புறப்பட்டன. இந்த காவடிகள் அனைத்தும் திங்கள் சந்தையில் ஒரு நேரத்தில் வந்து சேர்ந்தபோது பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மலர், வேல், பன்னீர், அக்னி, பறக்கும் காவடி என பல்வகை காவடிகளை பக்தர்கள் சுமந்து வந்தனர். ஒரே கம்பத்தில் 4 பேர் தொங்கி ஆடியபடி வந்த பறக்கும் காவடி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. டெய்லி மக்கள் ஆயிரக்கணக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு போறது எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நிறைய காவடி வந்துட்டு இருக்குது. சில வருஷம் சப்பர காவடி வரும், அதை பார்க்க வேண்டி ரொம்ப விரும்பி வரும். சில ஒரு வருஷம் வந்திருக்கு, சில வருஷம் வராது போயிருக்கு. மற்றபடி மல்சிய காவடி அது நாங்க ஆசைப்படுறோம், அதுவும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். வரும்போது அதுக்கு வேண்டி எய்ம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்குது. பாத யாத்திரையாக செல்லும் காவடி பவனியை பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் சாலையின் இரு பக்கங்களிலும் நின்று தரிசித்தனர்.